மிகவும் அதிரடியான கதையம்சம் கொண்ட இந்த இறுதிச் சுற்று படத்தை இயக்கியிருக்கக்கூடியவங்க ஒரு பெண் இயக்குனரான சுதா கோங்கரா பிரசாத். இவங்களும் படத்துடைய வெற்றியை குறித்து நியூஸ் 7 தமிழ் கிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அந்த நேர்காணலையும் தற்போது பார்க்கலாம். ஸோ எல்லா சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுக்கள் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு அதை ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. எனக்கு இந்த மோமெண்ட் எப்படி இருக்கு, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. ஒரு ஒரு இவ்வளோ தூரம் இந்த அங்கீகாரமும் இந்த அப்ரிசியேஷனும் இந்த பாசமும் நேசமும் ஒரு பாராட்டும் ரசிப்பும் இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஓகே பிடிக்கணும் தான் நம்ம பண்ணுறோம், காசு சம்பாதிக்கணுன்ட்டு தான் நம்ம பண்ணுறோம், பிடிச்சிரும் நம்ம காசு பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிது. ஆனால் திஸ் இஸ் அட் அ டிஃப்ரெண்ட் லெவல். சிவகங்கையில் ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸே ஆகாத படத்தை சாட்டர்டே அன்னைக்கு 4 ஸ்க்ரீனில் பிக்கெஸ்ட் பெஸ்ட் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதே போல் போயிட்டே இருக்குது. ஃப்ரம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு குக் கிராமத்துலேருந்து ஒரு சின்ன தியேட்டர்லேருந்து பெரிய தியேட்டர் வர சத்யம் தியேட்டரில் கிடைக்கிற அதே ரெஸ்பான்ஸ் எனக்கு எல்லா தியேட்டர்லேயும் கிடைக்குது. ஐ பின் டு உதயம்லேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், தேவி எவ்ரி திங். ஸோ இட் இஸ் ஸோ தட் இஸ் த மோமெண்ட்டுங்க. நான் 5 வருஷம் 6 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் மறந்து போச்சு. பிகாஸ் ராஜு ஹிரானி கிட்ட நான் நிறைய வாட்டி நாங்கள் 2 பேரும் வில் டாக் டைரக்டர் டு டைரக்டர். அப்போ அவர் சொல்லுவார், ஐயோ திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் வர்த் இட். இந்த டைரக்டரோட வாழ்க்கை இந்த கஷ்டம் இஸ் இட் வர்த் இட்? ஸோ தட்ஸ் நாட் வர்த் இட். பட் ஐல் டெல் யூ, இன் திஸ் மோமெண்ட் ஸ்டாண்டிங் ஹியர் ஐ ஃபீல் எவ்ரி லிட்டில் ட்ரபிள் ஐ ஹவ் ஹேட் இஸ் வர்த் இட். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள், இந்த படம் ஃபஸ்ட்டு படம் துரோகி இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய சபாட்டிக்கல் தான். 5 இயர்ஸ்ன்றது 5-6 இயர்ஸ்ன்றது கொஞ்சம் பெரிய சபாட்டிக்கல். ஸோ திடீர்னு இறுதிச் சுற்று படம் எடுக்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அண்ட் மாதவனை எப்படி நீங்கள் ஆன் போர்டு கொண்டு வந்தீங்க? இந்த ஹோல் ஐடியாவே, அதுவும் கிக் பாக்ஸிங், உமன் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லாருமே பார்த்து வியக்கிற ஒரு விஷயம், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் சேர்த்துருக்கீங்க. ஸோ பிளெண்ட் பண்ணி எப்படி இந்த ஹோல் கான்செப்டை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ப்ராசஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம். ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், கமர்ஷியல் எலிமெண்ட்டுன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. பிகாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மாதிரி எந்த விஷயமும் படத்தில் ஆனஸ்ட்டாக இந்த சுச்சுவேஷனில் இது நடக்கும், இந்த கேரக்டர் இப்படி தான் பேசும், அப்புறம் இங்கே ஒரு பாட்டு வந்தால் அவங்களோட இமோஷனை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடைசியில் அந்த வில்லனை போட்டு அடிக்கும்போது, நான் நிஜ வாழ்க்கையில் நான் இருந்தால் யாராவது எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு பண்ணியிருந்தாங்கன்னா தவறுகள், நான் அப்படி தான் அடிக்கணும். தட் இஸ் த கத்தார்சிஸ். ஓகே, இந்த உலகத்தில் நம்மளை பேடாக ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு லெசன். அது நான் தட்ஸ் ஆல். நான் என்னென்ன ஃபீல் பண்ணேனோ அதுதான் நான் சொன்னேன். ஸோ இது கமர்ஷியலாக இருக்கணும், இது கமர்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு நான் எதுவுமே சேர்க்கல. அது ஜனங்களுக்கு தே ஃபீல் தே வுட் ஹவ் டன் த சேம் திங். ஸோ தேர் ஐடென்டிஃபைங் இட்ஸ் பிகம் கமர்ஷியல். தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்புறம் இது சபாட்டிக்கலும் இல்லை, எதுவும் இல்லை. 2010 ஃபெப்ரவரியில் நான் ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் துரோகி முடிச்சிருந்தேன். முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அப்போது எடுத்து நான் புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். எந்த ஐடியான்ற போது ஒரு அத்லீட் பற்றி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு ஐடியா இருந்தது. அதை எடுத்து படிக்கும்போது ஒரு அண்ட் தென் ஐ ரிமெம்பர்டு ஒரு பாக்ஸிங் ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிருந்தேன். குட்டி குட்டி குழந்தைங்களை இந்த ராய்புரத்தில் அவங்க அப்பா அம்மாவே பாக்ஸிங் அனுப்புகிறாங்க, கேர்ள்ஸை. அண்ட் ஏன்னா ஒரு 250 ரூபா இருந்தால் போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஜாபில் வரலான்ற அந்த ஒரு ஹோப்பில் தான் அவங்கள அனுப்புகிறாங்க. இட் ஸ்டார்டட் ஃபேசினேட்டிங் மீ. அப்புறமா அந்த உலகத்தில் போய் நான் ஒரு 2.5 வருஷம் ரீசர்ச் பண்ணதுக்கப்புறமா ஐ எம் ரியலைசிங் தட் தெர் இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டோரி தேர் இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே தேர் ஆர் செவரல் சீன்ஸ். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் என்னோட ஒரு காட்சி. அதுதான். சரி, இப்போது ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படின்னா பாக்ஸிங் பற்றியே மேரிகாம் வந்திருந்தது இல்லையா? ஸோ அந்த படத்துலேருந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி ஏதாவது எடுத்திருந்தீங்களா? அண்ட் படத்துக்கு எண்டிங்கில் நீங்கள் போட்டிருக்கீங்க கம்பைலேஷன்ஸ் ஆஃப் ஆல் தி ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு. எந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களை மேஜராக இன்ஸ்பயர் பண்ணுச்சு? அண்ட் மேரிகாம் இந்த படத்தை பார்த்துருக்காங்களா? இது வரைக்கும் ஏதாவது தகவல்கள் வந்ததா? இல்லை, ஐ டோன்ட் திங்க் மேரிகாம் ஹேசன்ட் சீன் இட். பட் ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியன் கால் சரிதா இருந்திருக்காங்க. 2006 நம்மளுக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணவங்க, விக்ட்ரி கொடுத்தவங்களில் அவங்க ஒரு மெடல் கொடுத்தவங்க அவங்க சரிதா தேவி. ஷீ சா இட், ஷீ கிரைட், ஷீ லவ்ட் இட். ஹிந்தி படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்தது இது. அண்ட் அவங்க பாலிட்டிக்ஸ்னால் என்ன பாக்ஸிங்லன்ட்டு அவங்க அனுபவிச்சது அவங்க மேக்ஸிமம். மேரிகாமெல்லாம் அதெல்லாம் அனுபவிக்கல அவ்வளவா. இந்த லேடி அர்ஜுனா அவார்டு வாங்கி அர்ஜுனா அவார்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஷீ இஸ் ஆக்சுவலி குவாலிஃபைட் டு பி இன் த செலெக்ஷன்ஸ் டு தி ஒலிம்பிக்ஸ். பட் அவங்கள புஷ் பண்ணிவிட்டு வேறு யாரையும் உள்ள அமைச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு நான் அர்ஜுனா அவார்டே ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து தான். இப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி கூட படத்தில் நீங்கள் அதெல்லாம் உண்மை.
எல்லாமே உண்மை. இந்த மாதிரி தான் இந்த ஒஃபிஷியல்ஸ் வந்து இந்த பொண்ணுங்களை வந்து செலெக்ஷன் சொல்லிட்டு அங்கங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற விஷயம் தான் இது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதே அந்த ஒரு இடத்துல தான். இதெல்லாம் வந்து ட்ரூ ஸ்டோரிஸ், ட்ரூ இன்சிடென்ட்ஸ். அதை வச்சு தான் நான் எழுதுந்தேன். ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின், கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டைலாக்கே எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக எமோஷன்ஸ்லேயே கன்வே பண்ணியிருப்பீங்க. அது எப்படி அது? அண்ட் இதுக்கு அடுத்தது இப்போது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரோகி டயத்தில் இருந்த அதே சுதா இல்லை. இப்போ நீங்கள் இப்போ வந்து வேறு லெவலில் உங்களை மக்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி இப்போ ஏதாவது ஐடியாஸ் வந்திருக்கா? அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி ஐ ஆல்வேஸாக நான் சொன்னேனே ஒரு 5-10 ஐடியாஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு எனக்கு இன்னொரு 5 ஐடியாஸ் வரலாம், நாளைக்கு வேறு வரலாம். மேபி அந்த 10 ஐடியாஸில் ஒரு 5 வந்து செத்து போயிருக்கலாம், பிகாஸ் தெர் இஸ் நோ லைஃப் இன் தெம். பட் ஐ ஹேவ் ஒன் ஐடியா விச் ஐ வாண்ட் டு டெவலப். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலைல தான் நான் ஓகே இறுதி சுற்று ஓவர் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இனிமேல் அடுத்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நானும் என் ரைட்டரும் உட்காந்துட்டு அதை படிச்சுட்டு இருந்தோம். தட் இஸ் மை ஸ்டோரி. ஐ கான்ட் டாக் அபவுட் இட் ரைட் நவ், பட் வெரி சூன் யூ வில் நோ.